Kothur Corporation Limitல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீ பேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர். Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. ஒரு பெரிய மைசூர் பாங்கிற ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஸ்வீட் இந்தியன் ஸ்வீட்ஸை வந்து ஏன் இன்டர்நேஷ்னல் பிராண்டாக மாற்றக்கூடாது, அதை நோக்கி என்னோட ஆசை இருக்குது. இந்த தலைமுறையில் இல்லாட்டி என்னோட அடுத்த தலைமுறையில் அதுக்கு அடுத்த தலைமுறையிலாவது ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டாக மாற்றணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து எல்லாத்துக்கிட்டே அன்பாக பழகிறது எப்படி, அன்பை வாங்கிக்கிறது எப்படி, அன்பை பரிமாறுறது எப்படி அப்படிங்கிற ஒரு கோல் வந்து அதை நோக்கி என்னோட டிராவல்ஸ். இது வந்து அம்மா கிட்டேருந்து எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் நம்முடைய அம்மா அப்பா நம்முடைய முன்னோர்கள் அவங்கெல்லாம் இருந்து பார்க்க முடியலையே இது அப்படின்ற வருத்தம்லாம் உண்டு. நிறைய இருக்குது, நிச்சயமாக இருக்குது. இப்போ அப்பாலாம் இருந்திருந்தாருன்னா என்னோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். என்னோட சிஸ்டர்ஸ் மூலயமா எங்கள் அம்மாவை பார்க்குறோம். ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு வேகத்தில், ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம கனெக்டிவிட்டி ஆகிட்டே இருப்பாங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எது சார்? எங்கள் அம்மா பண்ண தேங்காய் பர்ஃபின்னு அது வந்து அந்த சுவையை நாக்கிலேருந்து போகவே போகாது. அம்மா வந்து பெரிய சக்தி சார். அவங்கள வந்து நீங்கள் எதோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது. நான் நல்லா இருக்கணுங்கிறத தவிர அவங்களுக்கு வேறு சிந்தனையே கிடையாது. அவங்க ஒழுங்காக ஸ்கூலுக்கு போனேன், நான் படித்தேன்னா அவங்களுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. அவங்களோட உலகமே நம்மளை சுற்றி மட்டும்தான். ஒரு நாளைக்கு பீடா வாங்கி வச்சுருந்தாங்க யாரோ, அதை சாப்பிட்டுட்டேன். அவர் வீட்டுட்டு அம்மாட்ட போய் நாக்க நீட்டு எப்படி செவந்திருக்கு பார்த்தியா அப்படின்னு. இது செவந்திருக்கு, இதுக்கு பழகிட்டீங்கன்னா இது உனக்கு ரெகுலராக கேட்கும், அதுக்கப்புறம் இப்போ நீட்டமாக வரும், அப்புறம் அதை விட சந்தோஷமாக கலர் தண்ணி பாட்டிலாக இருக்கும், இப்படி போயிட்டே இருக்கும்பா. நீ அதுலேருந்து இதுக்கு மாறிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நீ என்ன உயிரோட பார்க்க முடியாது. நீ முடிவு பண்ணிக்கோ, நீ எப்படி போறது போய்க்கோன்னு. ஸோ அம்மா அன்னைக்கு சொன்ன அந்த பாடம் அப்படின்றது எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வரைக்கும். ஒரு பக்கம் பிஸ்னஸ், ஒரு பக்கம் சர்வீஸ் அப்படின்னு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் நம்முடைய அம்மா அப்பா நம்முடைய முன்னோர்கள் அவங்கெல்லாம் இருந்து பார்க்க முடியலையே இது அப்படின்ற வருத்தம்லாம் உண்டு. நிறைய இருக்குங்க, நிச்சயமாக இருக்குது. இப்போ அப்பாலாம் இருந்திருந்தாருன்னா என்னோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார், ரொம்ப ஆனந்தப்பட்டிருப்பார். அம்மா இருந்தாலும் ரொம்ப ஆனந்தப்பட்டிருப்பாங்க. பட் என்னன்னா மற்றவங்க ரூபத்தில் அவங்கள பார்க்குறோம். இப்போ என்னோட சிஸ்டர்ஸ் மூலயமா எங்கள் அம்மாவை பார்க்குறோம். நிறைய லேடிஸை சப்போர்ட் பண்ணுற சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மூலிமா நம்ம அம்மாவை பார்க்குறோம். எல்லா விதத்துலையும் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து அவங்க கனெக்டிவிட்டி ஆகிட்டு தான் இருப்பாங்க. அந்த கனெக்டிவிட்டி கிடைக்கலன்னு நம்ம உடஞ்சி போயிடுவோம். ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு வேகத்தில், ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம கனெக்டிவிட்டி ஆகிட்டே இருப்பாங்க. நமக்கே தெரியும், அம்மா மாதிரி வந்து கூட வந்து நின்னப்பா அப்படின்னு எத்தனையோ விஷயத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து எதனால் வருதுன்னா இயல்பாக அந்த கனெக்டிவிட்டி வந்துடும். நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதோடைய பாதிப்பு நமக்கு வரதான் செய்யும். இப்படி அதை தேர்த்திக்கிறதுக்காக சொல்றதா இல்லை உணர்வுபூர்வமாகவே இயல்பாகவே நடக்கும். அவங்க பஞ்சபூதத்தில் ஒரு பூதம் இல்லை, உடம்புங்கிற ஒன்று இல்லை. மீதி பூரா எங்கேயோ சம்பேர் தேர் கனெக்டட், சம்பேர் தேர் எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி நமக்கு டெஃபினட்டாக ஏதோ ஒரு இடத்துல நமக்கு உதவும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்படியும் நம்ம வந்து சரியான பாதையில் நடத்திட்டு போகிறதுக்கு அது உதவும். சரியான நபர்களை நம்ம முன்னாடி கொண்டு வரதுக்கு அது உதவும். சொன்ன மாதிரி அப்பாவோட 100ஆண்டு ஆண்டு அப்படிங்கும் போது இன்னும் இதனுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. எந்த இடத்தை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கு? வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைசூர் பாங்கிற ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஸ்வீட் இந்தியன் ஸ்வீட்ஸை வந்து ஏன் இன்டர்நேஷ்னல் பிராண்டாக மாற்றக்கூடாது, அதை நோக்கி என்னோட ஆசை இருக்குது. இந்த தலைமுறையில் இல்லாட்டி என்னோட அடுத்த தலைமுறையில் அதுக்கு அடுத்த தலைமுறையிலாவது ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டாக மாற்றணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து எல்லாத்துக்கிட்டே அன்பாக பழகிறது எப்படி, அன்பை வாங்கிக்கிறது எப்படி, அன்பை பரிமாறுறது எப்படி அப்படிங்கிற ஒரு கோல் வந்து அதை நோக்கி என்னோட டிராவல்ஸ் இருக்கும். இது வந்து அம்மா கிட்டேருந்து எனக்கு கிடைச்சிது, அப்பா கிட்டேருந்து கிடைச்சிது. இது எவ்வளவு தூரம் நம்ம பொருளை வந்து மக்களுக்கு இன்னும் எப்படி கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படிங்கிறது ஒரு இது இன்னும் நிறைய பேரை எப்படி பழகிறது. குரு கிட்டேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அறிவை எப்படி வளர்த்திக்கிறது. இப்போ இருக்கிற சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இது எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது. இப்போ ஏஐ பயன்படுத்தி நம்ம எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, ஏஐ பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய சர்க்கிள்ஸை பெருசு பண்ணிக்கிறது, இது வந்து குரு மூலிமா வரும். தெய்வம் வி மஸ்ட் பி. நேற்றுக்கு விட இன்னைக்கு வந்து என்னுடைய சுவாமிகிட்ட கொஞ்சம் கூட க்ளோஸாக போயிருக்கேனா. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் முருகான்னு கும்பிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தனோ அதே டிஸ்டன்ஸில் இல்லாமல் நேற்றையை விட இன்னைக்கு ஒரு 1% 2% மூட போய் அவர் மடியில் படுக்கிற அளவுக்கு எனக்கு யோகிதை வருதா. அது எப்படி வளர்த்திக்கிறது? அவர் நோக்கி டிராவல் பண்ணணும். அவருக்கு பயந்துக்க கூடாது.
ஒன்ஸ் காட் லவ்ஸ் இஸ் மேக் த டிஃப்ரென்ஸ். காட் பேரிங் இஸ் நாட் அ மிஸ். அது பிரயோஜனம் இல்லை. அப்போ அப்பாவை பார்த்து பயந்துக்கிட்டாலும் பையன் இப்படி ஓடி போயிடுவான். அப்பாவை பார்த்து விரும்பினாலும் அப்பா பக்கத்தில் போவோம். காட் லவ் வர ஆரம்பிச்சனாலே, அவர் மேலே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சனாலே யூ கேன் கோ. அவங்கள விட நம்மளை பாதுகாக்க இருக்கக்கூடிய இடம் இது. ஸோ நம்ம அவங்க பக்கத்தில் போய் நின்று, மனசார பக்கத்தில் போய் நின்று அவங்களுக்கு சேவகம் பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம போகிறோமா, அதுதான் ஒரு நிஜமான க்ரோத்தாக நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றதெல்லாம் 50 வருஷம் இருந்தால் டெய்லி சாமி கும்பிட்றான், டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் வாஸ்தவம். அதெல்லாம் எதுக்குன்னா அவரை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணணும். இப்போ மகான்கள்லாம் இருக்காங்க. மகான்கள் ரமண மகரிஷியாக இருக்கட்டும், காஞ்சி மகாபெரிவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்கள மாதிரி மாறணுங்கிறத விட அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்களை நம்ம எடுத்து எந்த அளவு அவருங்க விரும்புகிற மாதிரி நடந்துக்கிறோம், அதுதான் எனக்கு பார்க்குற விஷயமா இருக்கு. இப்போ பர்சனலாக எந்த இடம் இலக்கு, அதே மாதிரி பிஸ்னஸில் என்ன ஒரு நோக்கம் அப்படின்றது, அண்ட் சர்வீஸில் பப்ளிக்கு இன்னும் இதெல்லாம் நான் செய்ய வேண்டியது இருக்குன்றது என்ன? நிறைய இருக்குது சார். அதாவது தமிழுக்கு நிறைய இன்னும் பண்ணலாம், நிறைய விஷயங்கள். அடுத்த தலைமுறைக்கு தமிழை எப்படி கொண்டு போய் சேர்த்துறது? இப்போ 10 பாட்டு 8 தொகை 15 கணக்குன்னு அந்த விஷயத்த நிறைய பேத்துக்கு தெரியுது. அதெல்லாம் இப்போ அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் எப்படி கொண்டு போய் சேர்த்துறது? நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நிறைய பஜன்ஸு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி நிறைய பேரை சந்தோஷப்படுத்துறதுக்கு இருக்குது. தேவைகள் நிறைய இருக்குது சார். பள்ளி குழந்தைகளுக்கு, இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு எது உண்மை அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய தேவைகள் இருக்குது அப்படின்னு நான் உணர்றேன். எல்லாரும் செய்கிறாங்க. நான் செய்யறது 0.01% தான். என்னோட பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ச்சியாக செய்துக்கிட்டே அது இயல்பாக நடக்கும். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எது சார்? அது எப்பவும் நான் சொல்லுவேன், இதுக்கு எங்கள் அம்மா பண்ண தேங்காய் பர்ஃபியுமே அது அந்த சுவை நாக்குலேருந்து போகவே போகாது. தட் இஸ் சம்திங். அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு எனக்கு இப்போ 65, ஒரு 60 50 இயர்ஸ்க்கு முன்னாடி அதை ஃபீல் பண்ண அந்த டேஸ்ட் தட் வில் நாட் பி இதாக. அது ஒரு தனி ஒரு உலகம். அதே நான் எப்படி அதை அனுபவிக்கிறேனோ அதே மாதிரி மற்றவங்க அவங்க விரும்புகிற ப்ராடக்டை அனுபவிக்கிற அளவுக்கு நான் கொடுக்குறேன்னா இல்லை, அதுதான் அதை எப்படி அப்படியே மாறாமல் எடுத்துகிட்டு வர்றதுன்றது. அது ஒரு ப்ராசஸ்ங்க. நம்ம ப்ராசஸை தான் ஃபோக்கஸ் பண்ணது தவிர ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இது நடந்துடும், இப்படி தான் வரும்னு நினச்சோம்னா நடக்காது. அது நடக்கிறதுக்கு வேணுங்கிற ப்ராசஸை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, தட் மேக் த டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம எல்லாரும் விரும்புகிற மாதிரி நடந்து காட்டியும் நிறைய பேத்துக்கு என் மேலே விருப்பம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எனக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். பட் நம்மளுடைய கடமைகளில் நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலத்தில் உங்களுக்கு புரியும். இந்த டைம் கேப் மே பி டிஃப்ரென்ஸ். பேட்டியில் நிறைய இடங்கள் அப்பாவை பற்றி அதிகமாக பேசியிருந்தோம் சார். அம்மாவுடைய அந்த கைப்பக்குவம் அப்படின்னீங்க. அம்மா அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு இன்னைக்கும் அது மறக்க முடியாத நினைவு அப்படின்றது எதுவாக இருக்குது? நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்வீட்டாக இருக்கலாம், இல்லை அவங்க சின்ன சின்ன பலகாரமாக கூட இருக்கு. நிறைய சொல்லியிருக்கேன். அம்மா பெரிய சக்தி சார். அவங்கள நீங்கள் எதோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. நான் நல்லா இருக்கணுங்கிறத தவிர அவங்களுக்கு வேறு சிந்தனையே கிடையாது. அவங்களுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. பாவம். அவங்க என்ன 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸாக படிச்சிருக்காங்க. நான் சாப்பிட்டேனா, தூங்கினேனா, நான் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போனேன்னா, படித்தேன்னா, அவங்களுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. அவங்களோட உலகமே நம்மளை சுற்றி மட்டும்தான். அவங்க நம்மளை வளர்த்தின விதமும் எங்கே நம்ம தவறாக போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கருத்தாக இருப்பாங்க. மெட்ராஸுக்கு நான் போகிறேன்னு சொன்னால் எனக்கு மெட்ராஸ் அப்போ யாருமே தெரியாது. பெரிய ஊரா, எப்படி போய் இருக்க போகிற, தனியாக எப்படி இருப்ப, நீ முன்ன பின்ன போனது இல்லையே, எப்படி போய் தொழில் பண்ணுவேன், ரொம்ப பயந்தாங்க. அப்போலாம் அவங்க சொல்லி கொடுத்த பாடம், அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வளர வளர குழியை கற்றுக்கொடாம்பாங்க. இதெல்லாம் நம்ம நாடி நரம்புல கொடுத்துருச்சு. இப்படி தான் வளரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன காலகட்டத்திலேயே ஒரு பெரிய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அந்த காலத்து நான் ஒரு 6ஆம் கிளாஸு 5ஆம் கிளாஸு 6ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸு படிச்சுட்டு இருப்பேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அம்மா பர்த்டேக்கு சாப்பாடு போடுவாங்க. இல்லை சாப்பாடு போடு அந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருக்காங்க. நல்லா விலை போட்டு சாப்பிட்டு போட்டு ஒரு நாளைக்கு பீடா வாங்கி வச்சுருந்தாங்க யாரோ. அதை சாப்பிட்டுட்டேன். அவங்களாம் சாப்பிட்டாங்க, நானும் 2 பீடா சாப்பிட்டுட்டேன். அவர் வீட்டுக்கு அம்மாட்ட போய் நாக்கண்ணிலாம் நீட்டு எப்படி செவந்திருக்கு பார்த்தியா அப்படின்னு. நல்லா செவந்திருக்கப்பா, சூப்பராக இருக்குன்ட்டாங்க. அப்புறம் போயிட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க, இப்படி செவந்திருக்கு, இதுக்கு பழகிட்டீன்னா இது உனக்கு ரெகுலராக கேட்கும், அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது இதை விட பெட்டராக உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது எதுன்னு தோக்கும், இப்போ நீட்டமாக வரும், அப்புறம் அதை விட சந்தோஷமாக கலர் தண்ணி பாட்டிலாக இருக்கும், இப்படி போயிட்டே இருக்கும்பா, இதை நீ அதை பிடிச்சிட்டு இப்படி 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 போயிட்டே இருந்ததுன்னா அது போயிட்டே இருக்கும். நீ அதுலேருந்து இதுக்கு மாறிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கோயேன், நீ என்னை உயிரோடு பார்க்க முடியாது. என்னால் உன்னை அந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு என்கிட்ட சக்தி இல்லைப்பா, நீ முடிவு பண்ணிக்கோ, நீ எப்படி போகிறது போய்க்கோன்னு. உடனே போய் நாக்கை வலிச்சு கழட்டி ஒரு திருப்தியாக உனக்கு இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன்னு. இது இயல்பாக அவங்க சொன்னது தான்.
வேற எந்த கோபமோ பிரச்சனையோ எதுவுமே பண்ணாமல் இது இப்படி போனால் இது இப்படி போகும், உன்னோட அர்ஜி வந்து அப்படி மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்னால் பார்க்க முடியாதுப்பா, நீ கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது, என்ன விட்டுடு அப்படின்னா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அம்மாங்கிறது ரொம்ப பெரிய சக்தி சார், ரொம்ப பெரிய சக்தி. அது நம்ம நாடி நரம்புலாம் கலந்துருக்கிற சக்தி. இந்த தாய்மைங்கிற உணர்வு வந்து இட் இஸ் அல்டிமேட். அது வந்து நான் நிறைய உணர்ந்திருக்கேன். அது எஸ்பெஷலி சல்யூட் மதர்ஸுங்கிற ப்ரோக்ராமில் எல்லா செலிப்ரிட்டிஸோட அம்மாவை பற்றி அவங்க வந்து பேசுகிறப்போ, அவங்க அழுகிறப்போ, அவங்க உணர்வுகளை பகிர்ந்துக்கிறப்ப கிடைக்கக்கூடிய அந்த குணம் வந்து அசாத்தியம். அது ரீசன் வந்து எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாய்மைங்கிற உணர்வு. அது வந்து எல்லா அம்மாவும் அம்மா தான். இட்ஸ் நாட் மை மதர், ஆல் மதர்ஸ் ஆர் கிரேட். அவங்க என்னங்க அவங்க உடம்புலேருந்து ஒரு பார்ட்டை பிரித்து வெளியில் நம்மளை போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஐ எம் த பார்ட் ஆஃப் தேர் பாடி. அது அப்படியே வளர்ந்துருக்கே தவிர ஐ எம் நத்திங், ஐ எம் மதர். அப்போ வந்து நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஸோ அம்மா அன்னைக்கு சொன்ன அந்த பாடம் அப்படின்றது எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வரைக்கும். அப்பாவும் அதே மாதிரி தாங்க. அப்பாலாம் எப்படி கர்ம யோகி அவர் மாதிரிலாம் ஒரு ஹியூமன் பீயை பார்க்கவே முடியாது. மெட்ராஸ்க்கு வரப்போ ஒரு படத்தை கொடுத்துட்டு சுத்தமாரு அப்படின்னாரு. எவ்வளவோ அர்த்தங்கள். நிறைய பேச மாட்டார், பேசினா ரொம்ப தெளிவாக நச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சார். எல்லா அப்பா அம்மாக்களும், என்னோட அப்பா அம்மாவை பற்றி தெரிஞ்ச கட்டி நான் சொல்கிறேன், எல்லா மதர்ட்டையும் எல்லா ஃபாதர்ட்டையும் எவ்ரிபடி ஹேவ் அந்த கனெக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா அப்பாவும் அவங்களோட குழந்தைகளை பார்த்துருப்பாங்க, எல்லா அம்மாவும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு மாற்ற முடியாத ஒரு சக்தி. அம்மாங்கிறது வந்து மாற்ற முடியாத ஒரு சக்தி. அதை வந்து நீங்கள் வந்து கம்பேரே பண்ண முடியாது. நீங்கள் அது மேலே வச்சிருக்கிற பிரியம் வந்து உங்களோட எல்லா ஆக்ஷன்லேயும் தெரியும் சார். அம்மா அப்பா அவங்க சேர்ந்தது தான் நாமன்றது எல்லா இடங்களையும் தெரியும். அது மூலியமா வரக்கூடிய எல்லா ரிலேஷன்ஸுமே தேர் ஆல் மேக்சிமம். ரொம்ப நிறைவா நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க சார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினருக்கு வெறும் இந்த பிஸ்னஸ் அப்படின்றதெல்லாம் கடந்து கூட வாழ்க்கைன்னா என்ன அப்படின்ற ஒரு படிப்பினையோட இவ்வளவு நேரம் நீங்க பேசியிருந்த கருத்துக்கெல்லாம் அமையும் நம்புறேன். நீங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் சார், வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு ரொம்ப சின்ன விஷயம். நீங்க வந்து நான் எனக்கு இன்னொரு 30 வருஷம் 100 கழிச்சுக்கோங்களேன், ஒரு 30 வருஷம் அப்படின்னா இந்த 30 வருஷத்துல 15 வருஷம் நான் தூங்கிட போறேன். மீதி லாஸ்ட் ஒரு 15 வருஷம் ஒன்றும் பெருசாக சப்போர்ட் இல்லை. ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 2-3 மணி நேரம் வாட்ஸ்அப் பார்க்குறதும் இது எப்படியோ போயிடுது, டைம் போயிடுது. எல்லாம் கால்குலேட் பண்ணால் நான் 30 வருஷம் இருக்குன்னு நினச்சா கூட இட் வில் பி அரௌண்ட் 2 to 3 years. இந்த மாதிரி சத்சங்கங்களோடு இருக்கிறதோ இந்த மாதிரி பண்ணுறதோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா 2 to 3 years 4 years கூட கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி 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 லிட்டில். ஸோ வி கனெக்ட் த பீப்புள் பியோர் லவ். இருக்கிறது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, இருக்கிற வரைக்கும் பிரியமாக இருக்கலாமே. இது எனக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறது எனக்கு நடக்காமல் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறதுக்கு மாறுபட்டு வரும். நானும் சாதாரண ஹியூமன் பீயிங் தானே, நான் ஒன்றும் அவதாரம் கிடையாது. எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். எவ்வளவுதான் நல்லதாக பொருள் கொடுக்கணுன்னாலும் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரதான் செய்யும். எவ்வளவுதான் நான் நல்லா பழகினாலும் எனக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும். இட்ஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நம்ம கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் கர்மா. அதை பண்ணுறப்போ we must take care of pure love and affection. அதுலேருந்து மாறாமல் அந்த கஷ்டமான காலத்தையும் கடந்து போயிட்டோம்னா that make the difference. அந்த கஷ்டமான காலத்தில் நம்ம மாறாமல் இருக்கணும். நமக்கு வந்து ஒரு கோபமான சுபாவமோ அந்த மாதிரி வராமல் நம்ம கேர்ஃபுல்லாக கடந்துட்டோம்னா that make the difference. ஏன்னா இந்த காலச்சக்கரங்கிறது, வாழ்க்கை சக்கரங்கிறது டெஃபினட்டாக கட்டாய் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். டவுன்ஸ் வர்றப்பவும் சரி, அப்ஸு போகிறப்பவும் சரி, நம்மளுடைய மனநிலை மட்டும் கரெக்டாக இருக்கணும். அந்த செயல் நடந்துட்டு தான் இருக்கும், அதை தவிர்க்க முடியாது. நமக்கு வரக்கூடிய பிரச்சனை, அப்பாவை நான் இழந்துட்டேங்கிறது வந்து கடந்து போய் தான் ஆகணும். அம்மாவை நான் இழந்துட்டேங்கிறது கடந்து போய் தான் ஆகணும். பிரச்சனைகளை வந்து நான் கடந்து போய் தான் ஆகணும். அப்போ வந்து நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது, இது நம்மளோட சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. ஐ எம் சரண்டர், யூ டேக் கேர், அவ்வளோதான். நம்மளால முடியாத விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதுதான் சார், ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஒரு எப்படி வாழ்க்கையை அணுகணும், அதுதான் பிஸ்னஸ் அப்படின்றதெல்லாம் கடந்தும் கூட வாழ்க்கையை எப்படி அணுகணும் அப்படின்னு ரொம்ப அழகாக உங்களுடைய அனுபவத்திலிருந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக
இது பார்க்கக்கூடியவங்களுக்கு, இன்றைய தலைமுறையினருக்கு இது மிகப்பெரிய படிப்பினையா இருக்கும் அப்படின்றத நம்புறோம். நீங்க சொன்னது போல இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல என்னெல்லாம் உங்களுடைய கனவுகள் உண்டோ அதெல்லாம் வசப்படட்டும். எங்களுடைய கலாட்டா சார்பா வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து இவ்வளவு தூரம் டைம் பண்ணி என்னோட டிஸ்கஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். பெரிய அட்வைஸ் எல்லாம் நான் பண்ணலைங்க. அது பண்றதுக்கு எனக்கு எந்த விதமான இதுக்குன்னு தெரியல. பட் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும், இதுதான் கோல். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீபேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர். Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி.